கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எம்கே அகாடமியில் நெக்ஸ்ட்டு என்ன கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் குரூப் 2. ஓகேங்களா? இப்போது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் நான் எடுத்துட்டேன். ஸோ அகைன் அதை நான் டீச் பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது ஃபார் டிசம்பர் டேர்முக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக வந்து இருக்குது. இதோட கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் 9, அதாவது கம்மிங் மண்டே வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸோட டைமிங் வந்து பாருங்களேன் 6:05லேருந்து 8:30 வரைக்கும் இருக்கும். இப்போது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபீஸ் அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். இது நான் பப்ளிக்காக இங்கே வந்து நான் ஃபீஸ் வந்து நான் சொல்கிறது இல்லை. ஓகே, இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி வந்து மணிகண்டன் சிஎம்ஏ. ஸோ எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எனக்கு இன்ஸ்டாகிராமில் மணிகண்டன் சிஎம்ஏ ஐடி மட்டும் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் எல்லாருமே ஜாயின் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெலிகிராம் குரூப் லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட மொபைல் நம்பர் என்ன பர்சனலாக நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ன மாதிரி பேமெண்ட் பண்ணணும் என்னங்கிறது நான் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? தட்ஸ் ஆல், இவ்வளோ தான். இப்போது என்ன அப்படின்னா அந்த ஃபீஸ் நான் சொன்னதுக்கப்புறம் என்னோடய ஜிபே நம்பர் நான் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு என்ன ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெலிகிராம் குரூப் நானே கொடுத்துருவேன். அது தனி குரூப். ஓகேங்களா? அந்த குரூப் வந்து தனி குரூப். ஓகே, அது வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன்னு சொன்னது வந்து காமன் குரூப். அதில் நியர் 8000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நான் இப்போ சொல்கிற குரூப் வந்து ப்ரைவேட் குரூப். ஓகே, அதில் வந்து அந்த லிங்க் வந்து நான் கொடுத்துறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடலாம். சரிங்களா? அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ ஜாயின் பண்ணக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு அந்த குரூப்பில் வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் எல்லாமே நான் அந்த கிளியர்டாக அந்த கிளாஸில் வந்து நான் சொல்லிடுவேன். எப்படி படிக்கணும், எந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல்லாமே கிளியராக நான் அந்த வீடியோவில் நான் சொல்லிடுவேன். நம்ம கிளாஸஸில் சொல்லிடுறேன். ஓகேங்களா? எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். வீடியோஸ் எதுவுமே வந்து நீங்கள் ஆன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேவை கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா கூகுள் மீட் தான் ஆக்சுவலி ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் குரூப்பில் மெம்பர் ஆயிடுவீங்க. ஸோ அந்த குரூப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு ஜிமீட் லிங்க் வந்து நான் டெய்லி ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நோட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, அவ்வளோதான். இதுதான் ப்ராசஸ். ஸோ பேமெண்ட் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் மெம்பர் ஆகிறீங்க. டெய்லி ரெகுலராக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி லைவ் கிளாஸஸ், தர் இஸ் நோ ரெக்கார்ட் கிளாஸஸ். கரெக்டாக வந்து டெய்லி 5:55க்கு நான் ஜிமீட் லிங்க் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். 6:05க்கு நமக்கு கரெக்டாக ஷார்ப்பாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இன் பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பிரேக் இருக்கும். ஓகே, இன்னொன்று சொல்கிறேன். இதில் என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட நேம் வந்து கன்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அவங்களோட நேமை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் வரலாம். ஏன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செல்ஃப் ஸ்டடியாக பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். ஓகே, ஸோ இங்கே நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு என்னென்னா நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ரொம்ப வந்து பெரிய லெவலில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாதுல்ல. ஓகே, 8,000, 9,000, 7,000, 6,000, 5,000 அந்த அளவுக்குலாம் நீங்கள் பெரிய லெவலில் பண்ண போகிறீங்க. ரொம்ப மினிமமான அமௌண்ட்டை தான் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ அப்போது அதை நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் டெய்லி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணாலே போதும். கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் டெய்லி வந்து மினிமம் 1 hour ஆர் 1.5 hours டெய்லி நீங்கள் நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தா நீங்கள் படிச்சிட்டாலே போதும். உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு சான்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீக்கிரம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, அதே மாதிரி வந்து டைம் பத்தலை, எனக்கு நான் செல்ஃப் ஸ்டடி பண்ண எனக்கு டைம் சரியாக பத்தலை, எனக்கு எப்படி படிக்கிறது என்னங்கிற ஐடியா இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நம்ம எம்கே அகாடமி இது வரைக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த வீடியோஸும் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எம்கே அகாடமி ஃபீட்பேக்ஸ், எம்கே அகாடமி அச்சீவர்ஸ்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸும் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்து நீங்கள் நம்பி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொன்று நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேட்குறது வந்து மெஜாரிட்டி வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கலாம், பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நானே சொல்லிடுறேன், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே அதிகமாக நம்ம கிளாஸில் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்காக அவங்களுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லை, பாய்ஸும் இருப்பாங்க. ஓகே, பாய்ஸும் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க. பட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது கம்பேர் பண்ணும்போது வந்து அவங்க அதிகமாக இருக்காங்க. இது நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணவங்களோட ஃபோட்டோஸ்லாம் போடும்போது கேர்ள்ஸ் தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஆக்சுவலி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சிலர் மார்க்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஒரு சிலர் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து இருக்குது. சரிங்களா? தென் மெஜாரிட்டி வந்து அங்கே கேர்ள்ஸ் இருக்கும்போது ஸோ அவங்களோட தானே நான் இங்கே வந்து இதாகுது. பசங்களும் பாஸ் இப்போ லாஸ்ட் டைம் கூட ஒரு திங்க் 2 பாய்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அவங்களோட நான் பிக் போடல. ஏன்னா அவங்க பிக் கொடுக்கல, ஸோ அதனால் நான் பிக் போடல. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதனால் வந்து மெஜாரிட்டி வந்து நான் சொல்லிடுறேன். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம்.
இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேரோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஒரு இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமி இது வரைக்கும் நிறையா வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மேலே 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 ஒவ்வொரு அட்டம்ப்ட்லேயும் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. ஓகே. ஸோ இது இன்னும் கண்டினியூ ஆகும். அதனால் இன்கேஸ் இந்த அகாடமி எம்கே அகாடமி நம்ம அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஓகே, தாராளமாக யாருனாலும் வரலாம், எத்தனை பேர்னாலும் வரலாம். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து படிக்க நினைக்கலாம், தாராளமாக வந்து படிங்க. பட் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுள் ஃபீஸாக தான் வந்து இருக்க போகுது. ஓகே, ரொம்ப உங்களுக்கு அதிகமாக அப்படிலாம் வந்து கிடையாது. தட்ஸ் ஆல். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் அக்கவுண்டிங் கிளாஸஸும் வந்து உங்களுக்கு இருக்குது. அது வந்து செப்டம்பர் 12லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது மார்னிங் கிளாஸ் 6 to 8. சரிங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறந்துடாமல் மெசேஜ் பண்ணுங்கள். பட் கொஞ்சம் இயர்லியாக சொல்லுங்கள். ஏன்னா நேம் லிஸ்ட் கொஞ்சம் லிமிட்டடாக தான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% போக ஆரம்பிச்சிருச்சு. 80% முடிஞ்சு இன்னும் 20% தான் பெண்டிங் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் இயர்லியாக மட்டும் உங்களோட நேம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பார்க்கலாம்.